ஹலோ மக்களே, எங்கடா போகிறோம் காலையில் அப்படி தானே பார்க்குறீங்க? வேறு ஒன்றும் இல்லைங்க. காலைல ஒரு சவாரி இருந்துச்சு. எங்கள் அப்பா ஊருக்கு போயிட்டாரா, சரி ஓகே சவாரி போயிடலாம்னு சொல்லிட்டு அப்போ ஏன்டா இந்த ஜிம் பேக் எடுத்துகிட்டு போகிறேன் தானே பார்க்குறீங்க. சவாரி போயிட்டு அப்படியே ஜிம்முக்கு போயிட்டு வந்துடலாம், ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும், சவாரி முடிச்சுட்டு பக்கத்தில் தான் ஜிம் இருக்குது. ஸோ ஒய் வி ஹேவ் டு வேஸ்ட் த டைம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து கிளம்பியாச்சு. கார் எடுத்து கிளம்பும்போது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா, என்னடா இது நம்மளே இப்படி ரொம்ப கேவலமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டிராஃபிக் இன்றைக்கி ரொம்ப மாடரேட்டாக தான் இருந்துச்சு. இட்ஸ் குட் ஃபார் சென்னை. இந்த மாதிரி டிராஃபிக் இருந்த பிரச்சனையே கிடையாது. ரொம்ப அதிகமாக டிராஃபிக் இருந்தால் தான் நம்மளால் வண்டியை ஓட்ட முடியாது. கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க கஸ்டமர் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். என்னடா வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க வந்துட்டாங்களா, அவங்களும் வந்துட்டு அவங்கள ட்ராப் பண்ணியாச்சு. ரேடிசன் ப்ளூன்னு ஒரு ஹோட்டல், பெரிய ஹோட்டலாக இருந்துச்சுங்க. அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வந்துட்டு ஜிம்மெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேட்ச்சுக்கு போகணும்ல. என்னடா கண்ணாடி புதுசாக இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, ஸ்பென்சர் போனேன். போகும்போது சரி ஒரு கண்ணாடி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். இந்த ஒரு ஸ்டோரி வந்து சீக்கிரமாக போடுறேன். நூறுரூவா கண்ணாடி ஒன்று வாங்கினேன். இதை பார்த்தோன்னே எனக்கும் செம்மையாக இருந்துச்சு. சரி வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டேன் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. 1500 இருக்குமா அப்படின்லாம் நினைக்கிறேன். டக்குன்னு அவங்க 50 ரூபா கண்ணாடிட்டாங்க. நான் வாங்கினதே 100 ரூபாய்க்கு 50 ரூபா. மனசே கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு வந்துட்டு மேட்ச்லாம் பார்த்துட்டு நானும் விளாட்னேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆகிட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து. மன வருத்தத்திலேயே தான் கிளம்புனேன்.